எக்ஸாம்பிள் 1.26 இந்த எக்ஸாம்பிளில் ஒரு T20 மேட்ச்சில் ஒரு டீம் வின் பண்ணுறதுக்கு லாஸ்ட் ஓவரில் உள்ள லாஸ்ட் பாலில் 6 ரன்ஸ் எடுக்க வேண்டும். இப்போ லாஸ்ட் பால் பவுல் பண்ணியாச்சு. பேட்ஸ்மேன் கிரீஸ்லேருந்து அந்த பாலை ஹைட்டாக பேட் பண்ணுறான். Ball traversed along a path in a vertical plane. Ball travel பண்ணக்கூடிய பாத்தோட equation y equal to ax squared plus bx plus c with respect to a xy coordinate system in the vertical plane. Ball அந்த 10,8, 20,16, 40,22 இந்த பாயிண்ட்ஸ் வழியா டிராவல் பண்ணுது. அப்படின்னா இந்த டீம் வின் பண்ண முடியுமா? Justify your answer. The meeting point of the plane of the path with the farthest boundary line is 70,0. Solution: given the equation of the path y equal to ax squared plus bx plus c, given that this path passes through the points, the path 10,8, 20,16, 40,22 இந்த பாயிண்ட்ஸ் வழியா பாஸ் ஆகுது. ஸோ இந்த பாயிண்ட்ஸை 1 by 1 இக்குவேஷன் ஆஃப் தி பாத்தில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் சூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பாயிண்டில் ஒய் கோஆர்டினேட் 8. ஸோ ஒய் ஈக்குவல் டு 8 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 8 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு அடுத்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேருந்து எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எக்ஸோட வேல்யூ 10. ஸோ 10 ஸ்கொயர்ட் ப்ளஸ் பி இன்ட்டு அடுத்த எக்ஸோட வேல்யூ 10 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். பி இன்ட்டு 10 ப்ளஸ் சி. ஏ இன்ட்டு 10 ஸ்கொயர்ட் இஸ் 100a ப்ளஸ் பி இன்ட்டு 10 இஸ் 10b ப்ளஸ் சி ஈக்குவல் டு 8. Call it as equation 1. அடுத்தது equation of the பாத்தில் செகண்ட் பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். செகண்ட் பாயிண்டில் உள்ள ஒய் கோஆர்டினேட் 16. ஸோ ஒய்க்கு பதிலாக 16 ரீப்ளேஸ் பண்ணுறேன். 16 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டில் எக்ஸுக்கு எக்ஸ் கோஆர்டினேட் 20 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ ஏ இன்ட்டு 20 ஸ்கொயர்ட் ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸுக்கு எக்ஸ் கோஆர்டினேட் 20 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். பி இன்ட்டு 20 ப்ளஸ் சி. ஏ இன்ட்டு 20 ஸ்கொயர் இஸ் 400a ப்ளஸ் பி இன்ட்டு 20 இஸ் 20b ப்ளஸ் சி ஈக்குவல் டு 16. கால் இட் அஸ் equation 2. அடுத்த equation ஆஃப் தி பாத்தில் தேர்ட் பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். தேர்ட் பாயிண்டில் உள்ள ஒய் கோஆர்டினேட் 22. ஸோ ஒய்க்கு பதிலாக 22 ரீப்ளேஸ் பண்ணுறேன். 22 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு எக்ஸ் கோஆர்டினேட்டை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எக்ஸ் கோஆர்டினேட் 40. ஸோ ஏ இன்ட்டு 40 ஸ்கொயர்ட் ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸுக்கு 40 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ பி இன்ட்டு 40 ப்ளஸ் சி. a into 40 squared is 1600a plus b into 40 is 40b plus c equal to 22. Call it as equation 3. Solving equations 1, 2 and 3 using Cramer's rule. Cramer's rule use பண்ணி equation 1, 2, 3 சால்வ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டில் டெல்டா கண்டுபிடிப்போம். இக்குவேஷன் 1, 2, 3லேருந்து டெல்டா ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட். இந்த டிட்டர்மினன்ட்டோட ஃபஸ்ட்டு ரோ இக்குவேஷன் 1ல் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஏபிசியோட கோஎஃபிஷியன்ட்ஸ் 100, 10, 1. இந்த டிட்டர்மினன்ட்டோட செகண்ட் ரோ equation 2ல லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஏபிசியோட கோஎஃபிஷியன்ட்ஸ்
421. அடுத்தது இந்த டிட்டர்மினண்டோட தேர்ட் ரோ இக்குவேஷன் 3யோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஏபிசியோட கோஎஃபிஷியன்ட்ஸ் 1641. ஸோ டெல்டா கண்டுபிடிச்சிட்டோம். ஈக்குவல் டு டெல்டாவில் ஃபஸ்ட்டு காலத்தில் 100 காமனாக எடுக்கிறேன். 100 இன்ட்டு டிட்டர்மினன்ட். ஃபஸ்ட்டு காலத்தில் 100 வெளியே எடுத்துட்டேன்னா 1, 400ல் 100 வெளியே எடுத்துட்டேன்னா 4, 1600ல் 100 வெளியே எடுத்துட்டோன்னா 16. அடுத்தது செகண்ட் காலத்தில் 10 வெளியே எடுக்கிறேன். ஸோ 100 இன்ட்டு 10 இன்ட்டு டிட்டர்மினன்ட். செகண்ட் காலம் 10 வெளியே எடுத்துட்டேன்னா 1, 20ல் 10 வெளியே எடுத்துட்டேன்னா 2, 40ல் 10 வெளியே எடுத்துட்டேன்னா 4. தேர்ட் காலத்தை அப்படியே எழுதுறேன். ஈக்குவல் டு 100 இன்ட்டு 10 இஸ் 1000. இந்த டிட்டர்மினண்ட்டை எவாலுவேட் பண்ணுவோம். 1 இன்ட்டு 2 இன்ட்டு 1 இஸ் 2 மைனஸ் 1 இன்ட்டு 4 இஸ் 4 மைனஸ் 1 இன்ட்டு 4 இன்ட்டு 1 இஸ் 4 மைனஸ் 1 இன்ட்டு 16 இஸ் 16 ப்ளஸ் 1 இன்ட்டு 4 இன்ட்டு 4 இஸ் 16 மைனஸ் 2 இன்ட்டு 16 இஸ் 32. சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஈக்குவல் டு 1000 இன்ட்டு 1 இன்ட்டு 2 மைனஸ் 4 இஸ் மைனஸ் 2 மைனஸ் 1 இன்ட்டு 4 மைனஸ் 16 இஸ் ப்ளஸ் 12. 1 into 16 minus 32 is minus 16 equal to 1000 into minus 2 plus 12 minus 16 is minus 6. Delta equal to 1000 into minus 6 is minus 6000. அடுத்தது டெல்டாவிலிருந்து டெல்டா 1 கண்டுபிடிப்போம். டெல்டாவிலிருந்து டெல்டா 1 கண்டுபிடிக்கிறதுக்கு டெல்டாவில் உள்ள ஃபஸ்ட்டு காலத்தை இக்குவேஷன் 1, 2, 3ல் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸால் ரீப்ளேஸ் பண்ணணும். ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ டெல்டா 1 கிடச்சிட்டு இந்த டெல்டா 1 எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். ஈக்குவல் டு ஃபஸ்ட்டில் இந்த டிட்டர்மினன்ட்டில் உள்ள ஃபஸ்ட்டு காலத்திலேருந்து 2 காமனாக எடுக்கிறேன். 2 இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஃபஸ்ட்டு காலம் 8ல் 2 எடுத்துட்டோன்னா 4, 16ல் 2 காமனாக எடுத்துட்டோன்னா 8, 22ல் 2 காமனாக எடுத்துட்டோன்னா 11. அடுத்தது செகண்ட் காலத்தில் இருந்து 10 காமனாக எடுக்கிறேன். ஸோ 2 இன்ட்டு 10 செகண்ட் காலம் 10ல் 10 வெளியே எடுத்துட்டோன்னா 1, 20ல் 10 வெளியே எடுத்துட்டோன்னா 2, 40ல் 10 வெளியே எடுத்துட்டோன்னா 4. தேர்ட் காலத்தை அப்படியே எடுத்துகிறேன். ஈக்குவல் டு 2 இன்ட்டு 10 இஸ் 20 இன்ட்டு இந்த டிட்டர்மினண்ட்டை எவாலுவேட் பண்ணுறேன். 4 இன்ட்டு 2 இன்ட்டு 1 2 மைனஸ் 1 இன்ட்டு 4 4 மைனஸ் 1 இன்ட்டு 8 இன்ட்டு 1 8 மைனஸ் 1 into 11 11 plus 1 into 8 into 4 32 minus 2 into 11 22. Simplify பண்ணுவோம். 20 into 4 into 2 minus 4 is minus 2 minus 1 into 8 minus 11 is minus 3 plus 1 into 32 minus 22 is 10 equal to 20 into 4 into minus 2 is minus 8 minus 1 into minus 3 is 3 1 into 10 is plus 10 equal to 20 into minus 8 plus 3 plus 10 is 5. So delta 1 equal to 20 into 5 100. அடுத்தது டெல்டாவிலிருந்து
டெல்டா 2 கண்டுபிடிப்போம். டெல்டாலேருந்து டெல்டா 2 கண்டுபிடிக்கிறதுக்கு டெல்டாவில் உள்ள செகண்ட் காலத்தில் இக்குவேஷன் 1, 2, 3க்கு ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸை ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ டெல்டா 2 கிடச்சிட்டு இந்த டெல்டா 2ஐ எக்ஸ்பேண்ட் பண்ணி இதோட வேல்யூ கண்டுபிடிப்போம். ஈக்குவல் டு டெல்டா 2ல் உள்ள ஃபஸ்ட்டு காலத்தில் இருந்து 100 காமனாக எடுக்கிறேன். 100 இன்ட்டு டிட்டர்மினன்ட் 100 வெளியே எடுத்துட்டேன்னா 1, 400ல் 100 வெளியே எடுத்துட்டேன்னா 4, 1600ல் 100 வெளியே எடுத்துட்டேன்னா 16. அடுத்த செகண்ட் காலத்தில் 2 காமனாக எடுக்கிறேன். ஸோ 100 இன்ட்டு 2, செகண்ட் காலத்தில் 8ல் 2 வெளியே எடுத்துட்டேன்னா 4, 16ல் 2 வெளியே எடுத்துட்டேன்னா 8, 22ல் 2 வெளியே எடுத்துட்டேன்னா 11. தேர்ட் காலத்தை அப்படியே எழுதுகிறேன். ஈக்குவல் டு 100 இன்ட்டு 2 இஸ் 200. இந்த டிட்டர்மினண்ட்டை எவாலுவேட் பண்ணுறேன். 1 இன்ட்டு 8 இன்ட்டு 1 இஸ் 8 மைனஸ் 1 into 11 is 11 minus 4 into 1 is 4 minus 1 into 16 is 16 plus 1 into 4 into 11 is 44 minus 8 into 16 is 128. Simply பண்ணும் 200 into 1 into 8 minus 11 minus 3 minus 4 into 4 minus 16 minus 12 plus 1 into 44 minus 128 is minus 84 equal to 200 into 1 into minus 3 is minus 3 minus 4 into minus 12 is plus 48. 1 into minus 84 is minus 84 equal to 200 into minus 3 plus 48 minus 84 is minus 39. Delta 2 equal to minus 7800. So delta 2 ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது டெல்டாலேருந்து டெல்டா 3 கண்டுபிடிப்போம். டெல்டா ஈக்குவல் டு இந்த டெல்டாலேருந்து டெல்டா 3 கண்டுபிடிக்கிறதுக்கு டெல்டாவில் உள்ள தேர்ட் காலத்தில் இக்குவேஷன் 1, 2, 3ல் உள்ள ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸை ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ டெல்டா 3 கிடச்சிட்டு டெல்டா 3ஐ எக்ஸ்பேண்ட் பண்ணி வேல்யூ கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு காலத்தில் 100 காமனாக எடுக்கிறேன். 100 இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஃபஸ்ட்டு காலத்தில் 100 வெளியே எடுத்துட்டேன்னா 1, 400லேருந்து 100 வெளியே எடுத்துட்டேன்னா 4, 1600லேருந்து 100 வெளியே எடுத்துட்டேன்னா 16. அடுத்த செகண்ட் காலத்தில் 10 காமனாக வெளியே எடுக்கிறேன். 100 இன்ட்டு 10 இன்ட்டு செகண்ட் காலத்தில் 10லேருந்து 10 வெளியே எடுத்துட்டேன்னா 1, 20லேருந்து 10 வெளியே எடுத்துட்டேன்னா 2, 40லேருந்து 10 வெளியே எடுத்துட்டேன்னா 4. அடுத்தது தேர்ட் காலத்தில் 2 காமனாக வெளியே எடுக்கிறேன். 100 இன்ட்டு 10 இன்ட்டு 2 இன்ட்டு தேர்ட் காலத்தில் 8ல் 2 வெளியே எடுத்துட்டேன்னா 4, 16ல் 2 வெளியே எடுத்துட்டேன்னா 8, 22ல் 2 வெளியே எடுத்துட்டேன்னா 11 ஈக்குவல் டு 100 இன்ட்டு 10 இன்ட்டு 2 is 2000 into the determinant expand பண்ணுறேன். 1 into 2 into 11 is 22 minus 8 into 4 is 32 minus 1 into 4 into 11 is 44 minus 8 into 16 is 128 plus 4 into 4 is 16 minus 2 into 16 is 32 equal to simplify பண்ணுவோம். 2000 into 1 into 22 minus 32 is minus 10 minus 1 into
44 minus 128 is minus 84 plus 4 into 16 minus 32 is minus 16 equal to 2000 into 1 into minus 10 is minus 10 minus 1 into minus 84 is 84 4 into minus 16 is minus 64 equal to 2000 into minus 10 plus 84 minus 64 is 10. Delta 3 equal to 2000 into 10 is 20,000. So delta 3 oda value கண்டுபிடிச்சிட்டோம். Cramer's rule யூஸ் பண்ணி A equal to delta 1 by delta. A equal to delta 1 oda value substitute பண்ணுவோம். 100 by delta oda value minus 6,000. So minus 6,000 equal to 100 minus 6,000 cancel பண்றேன் minus 1 by 60. B equal to delta 2 by delta. B equal to delta 2 oda value substitute பண்ணுவோம். delta 2 வந்து minus 7,800. So minus 7,800 divided by delta oda value minus 6,000 equal to minus 7,800 minus 6,000 cancel பண்றேன். So 78 by 60 equal to 78 60 cancel பண்றேன். 13 by 10. C equal to delta 3 by delta. C equal to delta 3 oda value substitute பண்றேன். 20,000 divided by delta oda value substitute பண்றேன். minus 6,000 equal to minus 20,000 6,000 cancel பண்றேன். 20 by 6 equal to minus 20 6 cancel பண்றேன். 10 by 3. The equation of the path is y equal to ax squared plus bx plus c. இதில் a, b, c ஓட வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். y equal to a ஓட வேல்யூ minus 1 by 60. So minus 1 by 60 into x squared plus b ஓட வேல்யூ b வந்து 13 by 10. 13 by 10 into x plus c ஓட வேல்யூ minus 10 by 3. Minus 10 by 3 plus of minus 10 by 3 is minus 10 by 3. So equation of the path கிடைச்சிட்டு அடுத்தது பாருங்க A is the position of the batsman. B is the farthest distance of the boundary from the batsman. So ball last ball ஹிட் பண்ணும்போது அது இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுது. பவுண்ட்ரி தாண்டி டீன்னு உள்ள பாயிண்டில் பால் வந்து விழுது. பால் ட்ராவல் பண்ணக்கூடிய வர்டிக்கல் பிளேன் வந்து பவுண்ட்ரியை மீட் பண்ணக்கூடிய பாயிண்ட் 70,0. ஸோ பேட்ஸ்மேனுக்கும் ஃபார்தஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் தி பவுண்ட்ரிக்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 70. Substituting x equal to 70 in the equation of the curve, we get y equal to minus 1 by 60 into 70 square plus 13 by 10 into 70 minus 10 by 3. Simply பண்ணுவோம். minus 1 by 60 into 70 into 70 plus 13 by 10 into 70 minus 10 by 3. Y equal to minus 490 by 6 plus 70 and 10 cancel பண்றேன். 13 into 7 minus 10 by 3 equal to
490 and 6 கேன்சல் பண்ணுறேன். ஸோ மைனஸ் 245/3 ப்ளஸ் 13 into 7 91 minus 10/3 equal to LCM 3 எடுக்கிறேன். minus 245 plus 91 into 3 273 minus 10 equal to minus 245 minus 10 is minus 255 plus 273 divided by 3 y equal to minus 255 plus 273 is 18/3 equal to 18 and 3 cancel பண்ணுறேன் 6 y equal to 6 பாருங்க y equal to 6 அப்படின்னா இந்த பவுண்ட்ரிக்கு மேலே வந்து பாலுக்கு ஹைட் வந்து 6 meters. ஸோ இந்த பாலுக்கு ஹைட் வந்து 6 meters இருக்கிறதுனால இந்த ஃபீல்டரு பவுண்ட்ரிக்கு பக்கத்தில் இருந்து இந்த பாலை வந்து கேட்ச் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த பால் வந்து சூப்பர் 6 மாறி இந்த டீம் வந்து இந்த மேட்சை வின் பண்ணும்.